அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோபாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய, அதாவது செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து தனஸ்தானத்துக்கு ஆட்சி பலத்தில் அதிகாரத்தில் உட்கார போகிறாருங்க செவ்வாய் பகவான். அப்போது தனஸ்தானாதிபதி தனத்திலேயே உட்காரக்கூடிய நேரம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு நன்மைகள் ஏற்பட போகுது, எந்த மாதிரி ஒரு சாதகமான யோகங்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இப்போ இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போ மீன ராசி அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் மீனராசி. உங்களுக்கு எப்போவுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கத்தான் தெரியும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தவும் தெரியாது, அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி வாங்கவும் தெரியாது. ஆனால் அந்த நிலையில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலம் 7.5 சனிங்கிற ஒரு நிலை ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு. பண ரீதியிலையும் மன ரீதியிலையும் கொஞ்சம் மன கஷ்டங்களும் நீங்கள் பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் விரயத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால விரயங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலை. அப்படின்னா சில விஷயங்கள் முயற்சிகள் எடுப்புங்க, தடைகள் வரும், தாமதமாகும், அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றி, ஆனால் தனக்குன்னு ஒன்று செஞ்சால் அது பாதகமாக இருக்குது, செஞ்சு முடிய மாட்டேங்குது. இப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் ரீதியில் வேலை ரீதியிலேயே கூட சிலருக்கு சில வேலைகள், சில பிரச்சனைகள், முழுமையாக வேலை வாய்ப்புகள் படித்து முடித்து ஒரு நல்ல வேலைக்கு போக முடியல, இருந்த வேலையிலும் பிரச்சனையாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் எல்லாமே மீனராசினியர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து கொஞ்சம் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானாகப்பட்டது உங்களுக்கு 2ஆம் அதிபதி, தனஸ்தானாதிபதி இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசி ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகி கிட்டத்தட்ட, அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே இந்த 43 நாளும் உங்களுடைய தனஸ்தானத்திலேயே அமரப் போகிறாருங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரும் சிக்கல்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுதுங்க. குறிப்பாக சொல்ல போனோன்னா சில இடத்துல வாக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த வாக்கு தவறியுமா நம்மளால் அவங்கக்கிட்ட அந்த பேச்சை காப்பாற்ற முடியுமா? அதே மாதிரி பண ரீதியில் பணம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அந்த பணம் இது வரைக்கும் வந்திருக்காது, கிடைச்சிருக்காது. அந்த பணம் வந்ததுன்னு எத்தனையோ வேலைகள் செஞ்சு முடிச்சிருக்கலாம், எத்தனையோ நமக்கு லாபத்தை எதிர்பார்த்துருக்கலாம். ஒரு பிஸ்னஸ், ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டை பண்ணாலும் சரி, ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் வேலையை செஞ்சாலும் சரி, ஒரு தொழிற்சாலையில் வேலை செஞ்சாலும் சரி, ஏன்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் எல்லாமே. ஆனால் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கண்டிப்பாக பணவரவு தனவரவு நெருக்கடிகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய ஒரு தன்மை இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இன்னும் குறிப்பாக உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கும்போது இந்த செவ்வாய் உங்களுக்கு உஷ்ண ஊதிரியங்கள் கொடுத்துருக்கும். சிலருக்கு பார்க்கும்போது அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும். ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க, அந்த வேலையில் அதாவது நல்லபடியாக நீங்கள் வேலை செஞ்சாலும் கெட்ட பேர் வர்றது, கெட்ட சங்கடங்கள் வர்றது, அடுத்தவன் செய்த தவறு தன்மேல் அந்த பழிகள் வெல்றது, இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும். சிலருக்கு ஒரு வேலை நிமித்தமாக ஒரு வெளியூர் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த வெளியூர் போகணும்னு நினச்சி இருந்த வேலையும் இங்கேயும் செஞ்சுருக்க முடியாது, அங்கேயும் வேலையும் முடிச்சிருக்க முடியாது. ஒரு வெளிநாடாக இருந்தால் கூட, அதாவது கஷ்டப்பட்டு போய் அங்கே நம்ம ஏன் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், என்ன பலன் அடைஞ்சது, கிட்டத்தட்ட இது ஒரு 5-6 வருஷ காலகட்டமாகவே இது வரைக்கும் நம்ம சம்பாரிச்சது பூரா நமக்கு எதிரிக்கு தான் ஜாதகமாக போச்சே தவிர நமக்கு இல்லை. நம்பிக்கையினால் ஏமாற்றங்கள் அடைஞ்சிருப்பீங்க கடந்த காலத்தில். நம்பிக்கைங்கிறது யாருக்கு எல்லாமே சிறுக போராடி கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த பணத்தை அடுத்தவங்க கிட்ட கொடுத்து ஏமாற்றி கிடச்சிட்டுல அதிலிருந்து மீண்டு வராமல் ஒவ்வொரு நாளும், அதாவது இப்படி ஒரு ஏமாளி ஆகிட்டுமே, இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் மற்றவங்க நம்மளை செஞ்சிட்டாங்களே, இது இறைவன் நம்மளை இப்படி சோதனை கொடுத்துட்டாரு, இது வரைக்குமே ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாமே நம்மளுடைய உழைப்பு பூரா வீணாக போச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்து மீனராசினியர்கள் சிலர் வந்து மனசளவில் அப்படியே நொந்து நூலாகக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்க. ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு அவங்களுக்கு முன்னால் ஆச்சுங்களா நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த வைராக்கியமும் அந்த தனஸ்தானமும் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய யோகம்தான் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி. ஏன்னா 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி நிலையில் பெறும்போது நிச்சயமாக இது மகத்துவமான ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்தை அதாவது 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக அதனால் வழக்குகள் நடந்துட்டு இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு அமையப்போகுதுங்க. அதே மாதிரி அதாவது 7ஆம் பார்வையாக 6ஆம் அதாவது உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதாவது தூர சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய பணவரவு சம்மந்தப்பட்ட தடைகள் அது எல்லாமே விலகக்கூடிய நிலை ஏற்படுங்க. அதே மாதிரி ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தாலும் கண்டிப்பாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குதுங்க. அதனால் கோயில்குளம் போகிறது தேவாலயங்கள் போய் அதுக்குண்டான பரிவர்த்தனைகள் செய்கிறது இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் செய்யும்போது நமக்கு மனசில் இருக்கக்கூடிய குறைகளும் விலகும், மனசில் ஏற்பட்ட சங்கடம் சலிப்புகளும் தீரும். அடுத்தவங்க கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு முன்னால் காயப்படுத்துகிறவங்களுக்கு முன்னால் நாம் இந்த சமுதாயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதுக்காக பிறந்தோமோ அந்த ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு மேன்மையை கண்டிப்பாக கொடுக்குங்க. 8ஆம் பார்வையா 2ஆம் இடத்துல தனஸ்தானாதிபதி தனத்தில் இருந்து 8ஆம் பார்வையா உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் பார்க்கறதுனால உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முன்னோருடைய பித்ருக்கள் ஸ்தானத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதே மாதிரி பூர்வீக சொத்துனால வில்லங்கங்கள் இருந்தாலும் அங்கும் அங்காளி பங்கும் பங்காளின்னு சொல்லக்கூடிய உடன் பிறப்புகளால் சில சிக்கல்கள் ஒரு சங்கடங்கள் சலிப்புகள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடிய நேரமாக இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் எல்லாம் ஒத்துமையாக இருந்தவங்க ஒரு சின்ன பிரச்சனை அதனால் பெரிய சங்கடங்களாகி எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டோம். அதனால் ஒரு கோயில் குலதெய்வம் கோயிலுக்கு கூட சரியான முறையில் போய் எங்களால் வந்து வழிபாடு பண்ண முடியல, சாமி கும்பிட முடியல, ஒரு பொங்கல் வைக்க முடியல, அப்படின்னு ஒரு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினச்சி அதாவது இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமைகள் பெருகும். அதே மாதிரி பங்காளிகள் உறவு முறைகள் இரத்த வழி சம்பந்தப்பட்ட அதாவது தீராத பகைகள் இருந்தாலும் அந்த பகைகள் தீரக்கூடிய நிலை ஏற்படும். அதனால எதுக்கு சொல்றோம்னா அதனால இந்த பிரச்சனைகள் வந்திருக்கும், அந்த பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி வரக்கூடிய ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க. அதாவது கோயில் குளத்துக்கு போகிறதும் மட்டும் இல்லாமல் அதாவது அதுக்குண்டான பரிவர்த்தனைகள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது தடைப்பட்ட சில காரியங்கள் எல்லாமே சாதகமாக நீங்கள் முடியக்கூடிய வாய்ப்புகள் வருங்க. அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கிறது கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே பல தொழில்கள் பண்ணி சில நல்லபடியாக இருந்தது, ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்திலிருந்து ரொம்பவுமே விரயங்கள் ஆகிப்போச்சு, தொழில் நடத்த முடியல, வேலையாட்கள் வந்தாலும் வேலையாட்கள் நிரந்தரமாக நின்று வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, வரும்போது அன்போடு வராங்க, வந்தது பார்த்தோம்னா எதிரி ஆயிடுறாங்க, பகையா இல்லை ஆயிடுறாங்க, கொஞ்ச நாள் இருந்து கடைசியில் பார்த்தோம்னா போயிடுறாங்க, மறுபடியும் புது புது ஆளுங்களை கூட்டிகிட்டு வேலை செய்கிற மாதிரி ஆகிட்டு இருக்குதுங்க. அப்படிங்கிறவங்களுக்கு அதாவது அந்த வேலைக்கு ஆட்களை கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய இந்த பயிற்சியில் இருந்து அதாவது தொழிலில் மேன்மை அடையும். அதாவது வேலையாளர்களாலே பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி வேலையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு அது ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தனத்தை உற்பத்தி தனம் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக அமையுங்க. சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் ஆகி சில குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் மனச்சங்கடங்கள் மன வருத்தங்கள் அது எல்லாமே ஏற்பட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் தீரும். குழந்தைங்களுக்கு தேவையான கல்வி பலத்தை சரி கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்லூரி உள்ள ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் மேன்மையாக அடையக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாக்கி கொடுப்பீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா குழந்தைங்க நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தேர்ந்த ஒரு உத்தியோகத்தை நம்மளால் ஏற்படுத்தி கொடுக்க முடியலையே அப்படின்னு தடுமாற்றத்தில் இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அதாவது உங்களால் தன் குடும்பத்துக்கு தேவையான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி அரசாங்கத்துறையில் வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, எக்ஸாம் எழுதுவீங்க, 1 மார்க்கில் போயிடுச்சு 2 மார்க்கில் போயிடுச்சு, அதாவது இந்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக அரசாங்கத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி அரசாங்க வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கும் சரி ஒரு
சாதக பாதகமாக ஒரு யோகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாய்ப்பாக இருக்கிறதுனால முழுமையான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக கடினமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதில் மீண்டு வந்து ஒரு வெற்றி வாகை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி உங்களுக்கு அமைய போகுதுங்க. இருந்தாலும் அதாவது நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன். இந்த கோச்சார பலனுங்கிறது அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த அதாவது தசாபத்தி எப்படி நடக்குது அப்படிங்கிற பலன்களும் நீங்கள் ஒரு முறை ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள் தெரிஞ்சு எதிர்கால வாழ்க்கையை வளமாக்கி புதிய செல்வாக்கு பெருகணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.